வெல்கம் டு அவர் சேனல். மறக்காம நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. பட்டை, கசகசா, சோம்பு, பிரியாணி இலை, லவங்கம், ஒரு ஏலக்காய் போட்டுட்டு இது பொரிஞ்சு வரட்டும். வெங்காயம், புதினா போட்டுக்கலாம். போட்டு வதக்கிக்கலாம். நல்லா அரைப்பா. நல்லா வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். தீயாம இருக்க கொஞ்சம் தண்ணி. அரைச்சி வச்ச தக்காளி ஊற்றிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். காரத்தூள் 1 டீஸ்பூன், கறிக்குழம்பு மசாலா தேவையான அளவு, கரம் மசாலா போட்டுக்கலாம், தனியாத்தூள் போட்டுக்கலாம் தேவையான அளவு. இது வந்து கேரளாவோட தட்டுக்கடை ஸ்பெஷல் மசாலா, சிக்கன் பொரிச்ச மசாலா, அதுவும் ஆட் பண்ணிப்போம் தேவையான அளவு. கொஞ்சம் இது வந்து போட்டு அந்த மசாலா இது போட்டோம். இந்த மசாலா போட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்தோடனே நம்ம வந்து பன்னீர் ஃப்ரை பண்ணி வச்சிருந்த பன்னீரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். போட்ட மசாலாவோட வாசனை எல்லாமே வந்து வெளியே வந்துட்டு இருக்கு. அந்த வாசனைலாம் போயிட்டதுக்கப்புறம் நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ஆல்ரெடி நம்ம வந்து தவால வெறுமனே ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அதை போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ அப்படியே பக்குவமாக கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஃப்ரை பண்ணல, அதனால் வந்து அது உடஞ்சிடக்கூடாது. ஸோ அப்படியே அது மேலே மசாலாலாம் ஊறி வர்றதுக்காக நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். கறி சுவையில் பன்னீர் மசாலா, இதுதான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். கறி சுவையில் பன்னீர் கிரேவி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.